ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நீ பதில் சொல்ல மாட்ட. இவ எப்படியும் பதில் சொல்ல மாட்டா. கேமரா ஆஃப் பண்ணு. ஓகே மேடம். மேடம் எவ்வளவு திமிரா நடந்துக்கிறா பாருங்க. கேக்குற கேள்விக்கெல்லாம் வாய் திறந்து பதில் சொல்லாம ரொம்ப அலட்சியமா உட்கார்ந்துட்டு இருக்கா மேடம். இவ்வளவு சும்மா விடக்கூடாது மேடம். எல்லா ஸ்டேஷன் போலீஸ்கிட்டயும் அடி வாங்கிருக்காள்ல. எனக்கு 1 hour டைம் கொடுங்க மேடம். அவளை உரிச்சு உப்பு கண்டம் போட்டு அவ வாயாலேயே உண்மையை சொல்ல வைக்கிறேன். அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல. நாம எப்படி டிபார்ட்மெண்ட்ல ஒரு ட்ரைனிங் எடுத்து வரமோ அதே மாதிரி அவங்களுக்கும் ட்ரைனிங் இருக்கு. அவங்களுக்கு போலீஸ பார்த்தா பயமே இல்லை. அதனால அடிச்சு உதைச்சு டார்ச்சர் பண்ணி எல்லாம் அவங்க கிட்ட இருந்தெல்லாம் உண்மையை வாங்க முடியாது. அவ சரியான அழுத்தக்காரியா இருக்காளே மேடம். அவ கிட்ட இருந்து நம்ம எப்படி மேடம் உண்மையை வர வைக்க போறோம்? அவ தப்பு பண்றதுக்கு நாம தான் சான்ஸ் கொடுக்கணும். அததான் நான் இப்ப அவளுக்கு கொடுத்திருக்கேன். என்ன மேடம் சொல்றீங்க? இவ எப்படியும் பதில் சொல்ல மாட்டா. கேமரா ஆஃப் பண்ணுங்க. சார், என்கொயரி ரூம்ல என்ன நடக்குதுன்னு அந்த ரூம் கேமராவை கனெக்ட் பண்ணுங்க. எஸ் மேடம். சார், அவ போன் பண்ணிட்டு இருக்கிற போன்ல என்னோட நம்பர் தான் இருக்கு. சரி, இமிடியேட்டா அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணுங்க. சரி. ஆபரேஷன் ஸ்டார்ட். என்ன மேடம் ஆபரேஷன் ஸ்டார்ட் மட்டும் சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டா? அவ ரொம்ப பிரில்லியண்டா கோட் வேர்ட்ல தான் பேசுறா. அது என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சார், அவ கால் பண்ணி பேசின நம்பரோட லொகேஷனை எனக்கு உடனே அனுப்புங்க. ஓகே மேடம், பண்ணிடலாம். ஓகே. இமிடியேட்டா டீமை ரெடி பண்ணுங்க. ஓகே கிளம்பலாம். ஓகே மேடம். ஈஸ்வரி கண்ணு முன்னாடியே அந்த வசுந்தராவை தீர்த்து கட்டணும். இதுக்கு என்ன பண்ணணும்னு தெளிவா யோசிச்சு பக்காவா பிளான் போடணும். யார் இவன்? புது ஆளா இருக்கான். டேய் நில்லு. யார் நீ? நீ பாட்டுக்கு உள்ள போற? நீங்க யாரு? ஏன் வீட்லயே வந்து நின்னுக்கிட்டு என்னையே யாருன்னு கேக்குறியே? உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? யாரா நீ? என்னம்மா டேய் ஓய்னு மட்டு மரியாதை இல்லாம ஏக வசனத்துல பேசிக்கிட்டு இருக்க? நான் யாருன்னு தெரியுமா? எங்க அப்பா யாருன்னு தெரியுமா? அது தாண்டா நானும் கேக்குறேன். யாரா நீ? என் பேரு மருதமுத்து. இது எங்க அண்ணன் அழகு சுந்தரத்தோட வீடு. நான் அவரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன். உங்களுக்கு இந்த விலகம் போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? நில்றா. அழகு சுந்தரம் வீடா? அழகு சுந்தரம் அண்ணனா இருந்தாலும் சரி, ஆட்டுக்குட்டியா இருந்தாலும் சரி, இது என்னோட வீடு. ஏன் வீட்டுக்குள்ள போகணும்னா என்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். ஐய யார்மா நீ? சும்மா நோய் நோய் நோயின்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. இரு உன்கிட்ட இப்படி எல்லாம் பேசினா வேலைக்கு ஆகாது.
எங்க அண்ணனுக்கு போனை போட்டு உன்னை என்ன பண்றோம் பாரு. டேய் எந்திரான்னு சொல்றல. ஏய் என்ன ரொம்ப தான் சவுண்ட் விடுற? என்கிட்ட இது வரைக்கும் யாரும் இப்படி பேசுனது இல்ல. இதே என் ஊரா இருந்ததுன்னு வையே நேரம் நடக்கிறதே வேற. டேய் என்னடா ஓவரா தான் பேசுற? உன் ஊரா இருந்தா என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? முதல்ல இங்க இருந்து வெளியில போன்னு சொல்றல. வெளியில போன்னு சொல்ற. போன் கையில போடா வெளியில. அடியே துளசி, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் வயித்துல இருக்கிறது துணி மூட்டை இல்ல, 2 குழந்தைங்க. அத நீ முதல்ல மனசுல நல்ல ஞாபகம், அத மண்டையில ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கோ. இல்லன்னா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ அந்த சின்னையா கிட்ட வசமா மாட்டிப்படி. ஏய் என்னம்மா நீ என்ன விட இம்புட்டு கோவக்காரியா இருக்கா? இரு எங்க அண்ணன் கிட்ட போனை போட்டு சொல்றா. எங்க அண்ணன் வாட்டும் அப்புறம் இருக்கு உனக்கு. என்ன சின்னையா, போனை எடுத்து பார்த்துட்டு திருட்டு மொழி முழிக்கிறீங்களே? யார் போன் பண்ணாங்க? அந்த மருதமுத்து போன் பண்ணிருக்கானா? நமக்கு மருதமுத்து தான் போன் பண்றான்னு ஈசு போன பார்க்காமயே எப்படி கரெக்டா சொல்றா. ஈசு பயங்கரமான போலீஸ் அதிகாரி தான். சொல்லுங்க சின்னையா, இப்ப நீங்க உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? சொல்றேன் ஈசு சொல்றேன். சொல்லுங்க. நீதான் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டிய. ஆமா, நீ கேட்ட மாதிரி அந்த விளங்காதவன் தான் போன் பண்ணிக்கிருக்கான். இப்ப நான் என்ன செய்யட்டும்? போனை எடுத்து பேசவா இல்ல போனை ஆஃப் பண்ணி போடவா? நீயே சொல்லு. சின்னையா, ரொம்ப நல்லவர் ஆட்டம் நடிக்காதீங்க. நீங்க தான் அந்த மலைமாட்டு பயக்கிட்ட நான் உனக்கு அந்த துளசியை தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்து நம்பிக்கையை ஏற்படுத்தி வச்சிருக்கீங்க. அதான் உங்களை பாக்குறதுக்கு அவன் இங்க வந்துட்டு இருக்கான். நீங்க போய் அந்த துளசி விஷயத்துல நான் எந்த உதவியும் உனக்கு பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க. போங்க போங்க. சரி ஈசு, நான் போய் அவனை பார்த்து நீ சொன்ன மாதிரியே சொல்லிடுறேன். மருதமுத்து வந்துட்டியா? அண்ணா நான் வந்துட்டேண்ணா. வீட்டுக்கு வெளியே தான் நின்றுட்டு இருக்கேன். இங்க ஒரு அக்கா இருந்துகிட்டு என்ன உள்ள வரக்கூடாதுன்னு மிரட்டுதுண்ணே. என்னடா சொல்ற மருதமுத்து? ஆமாண்ணே, உனக்கு போன் பண்றேன்னு சொன்னதும் என் செல்ல தூக்கி கீழே போட்டுருச்சுண்ணே.